நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு படை வந்து அனுப்புகிறாங்க. அது இறுதி டைமில் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு சில நாட்கள் முன்னாடி நடக்கிற சம்பவம் இது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உசாமா ரலியல்லாஹு அவங்க இருக்காங்க இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு அவங்களுடைய மகன் உசாமா ரலியல்லாஹு, வளர்ப்பு பேரன்னு வச்சுக்கலாம். இவங்க ரொம்ப செல்லப்பில்லை. ஹசன் ஹுசேன் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமானவங்களோ அந்த அளவுக்கு உசாமா ரலியல்லாஹு அவர்கள் விருப்பமானவர்கள். அந்த குறைஷி பெண்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த கையை வெட்டாதீங்க, அந்த உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வரும்ல, அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு யாராவது செல்லமான ஆள் தான் போகணுங்கும்போது உசாமா ரலியல்லாஹு அவங்கள தான் அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு ஆள். அப்போ அவரை வந்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போருக்கு வந்து அனுப்புகிறாங்க. ரோமர்களுடன் வந்து தாக்குதலுக்கு வந்து அனுப்புகிறாங்க. இது வந்து 3வது தாக்குதல். முதல் தாக்குதல் வந்து தபுக் போரில் நடந்தது. அது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் ஃபஸ்ட்டு அப்போ தான் கிரவுண்டில் வர்றாங்க, சீனுக்கு அப்போ தான் வர்றாங்க. அதாவது இந்த இவங்க இருந்தாங்க இல்லையா, முஹத்தா ஃபஸ்ட்டு போர் வந்து முஹத்தா யுத்தம் நடந்தது. அந்த போர் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்களும் அலி அலினுடைய அண்ணன் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுற அந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா, அந்த போரில் தான் வந்து ஃபஸ்ட்டு ரோமர்களுடன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மோதல் வந்து நடக்குது. ரெண்டாவது வந்து பதிலுக்கு வந்து அவங்க படையெடுத்துகிட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தபுக்கு போகிறாங்க. அப்போ அதில் தான் 30,000 பேர் கொண்ட மிகப்பெரிய ஒரு படையை கொண்டு போகிறாங்க. ஆப்போசிட்டில் வர்ற அந்த ஹெர்குலிஸ் மன்னர் என்ன பண்ணிடுறான், பயந்து அவன் வந்து போருக்கே வராமல் அவன் ஓடிடுறான், கிரவுண்டுக்கே வரலாம், ஓடிட்டான். அதுக்கப்புறம் 3வது ரசூலா என்ன பண்ணுறாங்க, அவன் ஓடினான்ல, அதுக்கப்புறம் ரசூலா இல்லை, இவங்க வாலண்டியராக அனுப்புகிறாங்க. ரசூலா ஒரு படை அனுப்புகிறாங்க. அந்த படை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உசாமா ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த தலைமையில் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அவங்களுடைய அந்த நிர்வாகத்தின் கீழே அந்த படை வந்து அனுப்பப்படுது. இது ஒரு சாம்ராஜ்யம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைப்பற்றணும்னா பல போர்கள் நடக்கும். ஏன்னா ஒரு போர்லலாம் வந்து ஜெயிச்சிட முடியாது. மக்காவாசிகளோடய பாருங்கள் எத்தனை போர் நடந்துச்சு, பத்ரு, உஹது, கந்தக் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து அப்புறம் ஹுதைபியா, மக்கா வெற்றின்னு சொல்லிட்டு அவங்கள கைப்பற்றுறதுக்கே 10 வருஷம் ஆகிப்போச்சு. அதே மாதிரி இதுவும் ஒரு செயின். அது போய் வந்து உமர் ரலியல்லாஹுடைய அந்த காலகட்டத்தில் தான் அந்த போர்களுடைய சங்கிலிகள் முடிந்து ரோமாபுரி வந்து உமர் ரலியல்லாஹுடைய கண்ட்ரோலில் வந்து வருது. இப்போ இந்த போர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்காங்கிற அந்த ஒரு பகுதிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை வந்து அனுப்புகிறாங்க. அதில் வந்து 3000 பேர் கொண்ட ஒரு படையாக அது போகிறாங்க. அதாவது மொத்தாவுக்கு எப்படி ஃபஸ்ட்டு போனாங்களோ அதே மாதிரி ஒரு சின்ன படையை அனுப்புகிறாங்க. இதுதான் ரசூல்லா அனுப்புன கடைசி படை. இதுக்கப்புறம் ரசூல்லா ஒரு படையை வந்து அனுப்பலை. இந்த படையை நியமிக்கும் போதும் வந்து ஒரு சலசலப்பு வந்து ஏற்படுது. அது ரசூல்லா வந்து பல உபதேசம் பண்ணுறாங்கல்ல, யார் அமீரா போட்டாலும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும், கருப்பு நிற அடிமையாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ரசூல்லா அவ்வளோ ட்ரைனிங் அது கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படுது. என்ன அப்படின்னா, உசாமா ரலியல்லாஹு அவர்களை அமீராக்குறாங்க இல்லையா, சின்ன வயசு அவருக்கு கீழே பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாமே போகிறாங்க. அப்போ இருக்கும்போது நீங்கள் உசாமாவை அமீராக்கியது குறித்து அதிருப்தி அடைகிறீர்களா அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து கோவப்படுறாங்க. உசாமாவை நான் நியமிச்சிருக்கேன், நீங்கள் வந்து அதிருப்தி ஆகுறீங்க, வயசு காரணம் காட்டுறீங்க, இதற்கு முன் ஸைத் விஷயத்திலும் இப்படி தானே சொன்னீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போது வயசு காரணம் காட்டி உசாமா ரலியல்லாஹுவை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் ஸைத் ரலியல்லாஹு இவரை விட பெரியவர், வயசில் மூத்தவர், அவரை நியமிக்கும் போது நீங்கள் குறை சொன்னீங்களா இல்லையாங்கிறாங்க. ஏன்னா ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமையாக இருந்து பிறகு மகனாக வளர்ப்பு மகனாக ஏற்கப்பட்டு பிறகு என்ன பண்ணாங்க, அந்த இதிலிருந்து வளர்ப்பு மகன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை சுதந்திரமாக விட்டாங்க. ஆனால் குறைஷிகள் இடத்துல ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது, பழக்கம் இருக்குது. என்ன பிரச்சனைன்னா, அடிமைகளை அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அடிமையாகி அவன் ரிலீஸ் ஆகிட்டா கூட அந்த கரை அப்படியே தான் இருக்கும். அதை வந்து போக மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து போக மாட்டாங்க. ஆனால் இஸ்லாம் தான் என்ன பண்ணுச்சு, அந்த அடிமைகள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் அவங்களுக்கு கண்ணியம் கிடச்சது. அதே பிலால் ரலியல்லாஹு எடுத்துங்க, அடிமையாக இருந்து ரிலீஸ் ஆனவர், அவரை உமர் ரலியல்லாஹு எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா, என்னுடைய தலைவரே அப்படிம்பாங்க. இது வந்து வரலாறு பார்க்காத ஒரு சாதனை. அப்போது முஹாஜிர்கள் அன்சாரிகள் பொறுத்த வரைக்கும் அடிமைகளாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்கள நல்ல விதமாக எடுத்துக்குவாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மக்காவிலிருந்து புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அந்த மக்கள் இருக்காங்க, அதாவது துலக்கான்னு சொன்னோம்ல, அதாவது இந்த மக்கா வெற்றியின் போது இந்த பொது மன்னிப்பு வழங்கப்பட்டவங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த நாட்டுப்புற அரபிகள், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா
அதான் சொன்னல குறைசிகள் மட்டும்தான் கட்டுப்படுவாங்கன்ட்டு. அப்போ குறைசியிலையும் யாருக்கு இவங்க கட்டுப்படுவாங்கன்னா, அடிமையாக இல்லாமல் சுதந்திரமாக இருக்கக்கூடிய மேல் ஜாதியில் இருக்கக்கூடிய, அதாவது பனு ஹாஷிம், பனு உமையா, இந்த மாதிரியான மேல் மக்களுக்கு மட்டும்தான் இவங்க கட்டுப்படுவாங்க. ஆனால் இவர் யார் அப்படின்னா, இவர் உள்ளூர்வாசியே கிடையாது. ஏன்னா ஜயத் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவாசியே கிடையாது. வெளியிலிருந்து தான் அவங்க அடிமையாக பிடிச்சு இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு விடப்படுறாங்க. அதற்கு அவருக்கு பிறந்தவர் தான் யார்? உஸாமா ரலியல்லாஹு அவர்கள். அப்போ இவங்க அடிமையாக இருந்து ஒரு அடிமையுடைய மகனாச்சே, இவருக்கு கீழே நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது தான் ரசூலுல்லாஹ் கோவம் வருது. இவங்க வயசு காரணம் சும்மா சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் மனசில் வயசு பிரச்சனை கிடையாது. ஏன்னா வயசு தான் பிரச்சனையாக இருந்தால் ஜயத் ரலியல்லாஹு அவர்களை நியமிக்கும் போது நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஏன்னா அவரே நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணது எதுக்குன்னு எனக்கு தெரியும், உங்கள் வியாதி என்னன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க. என்ன பிரச்சனைனா இதுதான் பிரச்சனை. அடிமையாக இருந்தவர் எப்படி நாம் இது பண்ண முடியும்? இந்த மோதல் தான் பார்த்தீங்கன்னா ஜைனப் ரலியல்லாஹு அவர்களிடத்துல கூட நடக்குது. ஏன்னா அடிமையாக இருந்து ரிலீஸ் ஆகி ரசூலுல்லாஹ் சொன்னதன் அடிப்படையில் தான் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமாக அவங்களுடைய திருமண வாழ்க்கை நடக்கலை. அது ஒரு புகைச்சிலையே தான் நடக்குது. அதுக்கப்புறம் தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, தலாக் விடப்பட்டு அது அல்லாவே நடுவில் உள்ள அது தலையிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், ரசூலுல்லாஹ்வையே ஜைனப் ரலியல்லாஹு அவர்களை கல்யாணம் பண்ண வைக்கிறான். அது தனி ஸ்டோரின்னு வச்சுங்க. இங்கே விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாஹ் டெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம இவ்வளோ உபதேசம் பண்ணியிருக்கோம், யாரை அமீரா போட்டாலும் கட்டுப்பட சொல்லியிருக்கோம், ட்ரையல் பார்க்கலாம், இவரை நியமித்தா மாட்டிக்குவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த நோய் இன்னும் போகல. அதுதான் சொல்கிறேன், பெரிய சஹாபாக்கள் இந்த நோயெல்லாம் கிடையாது. அபூபக்கர்லையும் மன விருப்பத்தோடு இவங்க பின்னாடி போவாங்க, அன்சாரிகள் மன விருப்பத்தோடு போகிறாங்க. ஆனால் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட மக்கள் ரசூலுல்லாஹ் என்னதான் பல உபதேசம் பண்ணாலும் பழைய விஷயங்கள் இன்னும் அப்படியே உள்ளத்தில் இருக்குது. அப்போ அதை ரசூலுல்லாஹ்வே இருந்து காட்டுறாங்க, பாருங்கள் நான் இவ்வளோ உபதேசம் பண்ணதுக்கப்புறமும் உங்களுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ தான் இருக்குது, இந்த பிரச்சனையில் தான் நீங்கள் ஃபித்னா ஆக போகிறீங்க, பின்னாடி இதில் தான் மாட்ட போகிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ப்ரூஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. மாற்றலை, ஆள் மாற்றலை, மாறாக அதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவராகவே அவரும் இருந்தார், இவரும் இருக்கிறார், மேலும் அவர் எனக்கு மிகவும் விருப்பமானவராக இருந்தார். ஜயத் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு எவ்வளோ விருப்பம்னு உங்களுக்கு தெரியும். அதற்கு பின் இவர் எனக்கு மிகவும் விருப்பமானவராக இருக்கிறார். நான் இவரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன். இவர் உங்களில் சிறந்தவர்களில் ஒருவர் ஆவார். உங்களில் நல்லவங்களில் இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரில் 4250, 3730 புகாரிலேயே. அப்புறம் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 2426வது செய்தியாகவும் இந்த முஸ்லீமில் இது இருக்குது. இதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்ஸாம் வச்சாங்க. சஹாபாக்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. நல்ல பெரிய சஹாபாக்கள் மட்டுமே தான் கட்டுப்படுறாங்களே தவிர புதுசாக வந்தவங்க ஒரு அதிருப்தியிலே அப்படியே அது அந்த கூட்டம் போகுது. இது நானாக சொல்ல, பின்னாடி அவங்களுடைய அந்த நடவடிக்கை அப்படி இருந்துச்சு. பின்னாடி எதெல்லாம் ரசூலுல்லாஹ் அறியாமை காலத்து கூப்பாடுன்னாங்களோ அதே அந்த கிளைகள் கோத்திரங்கள் அந்த பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்கிச்சு. அது தப்பிச்சவர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த மிக பிரம்மாண்டமான ஏதாவது அந்தஸ்து இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் தான் தப்பிச்சாங்க. அப்போ இந்த படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த படையுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறாங்க. கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அந்த ஊருடைய எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விடுறாங்க. இந்த படை அப்படி புறப்பட்டு அப்படி போகுது. இந்த படை எப்பயுமே மெதுவாக தான் மூவ் ஆகும். சில கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இது ட்ராவல் பண்ணுது 3 நாளில். ஏன்னா படைங்கும் போது அத்தனை பட்டாளம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடி ஆகிட்டு அது கிளம்பி போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இப்போ முதல்ல தலைவர் போய் 8 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல முகாம் போட்டுறது. போட்டவுடனே ஒவ்வொரு படையாக அந்த இடத்துல அசம்பிள் ஆகி அந்த இடத்துல 3000 பேரும் அசம்பிள் ஆகுறாங்க. இதுக்கே எவ்வளோ டைம் ஆயிடுது, 3 நாட்கள் இதுக்கே ஆயிடுது. இந்த 3வது நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள்ங்கிற அந்த செய்தி அவங்களுக்கு கிடைக்குது. இந்த படை புறப்பட்டு போல.